கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்றைக்குள்ள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, இந்த 42ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது படிக்கும் பொழுது, இந்த 42ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் படிக்கும் பொழுது யோபு மனம் வருந்துகிறவனாய் காணப்படுகிறான். என்ன மனம் வருந்துகிறான் பார்க்கும் பொழுது, இந்த 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமை தேவன், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவன் தேவன் அறிந்திருக்கிறான், அறிந்து கொண்டான். தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய பராக்கிரமத்தை குறித்து அறிந்தவனாய் காணப்படுகிறான். அப்படி அடுத்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறான். அவன் அநேக காரியங்கள் பேசினான் என்றுதான் சொல்லப்படுகிறது. தெரியாம நான் பேசிட்டேன் என்று சொல்லி மனம் வருந்துகிறான். 5ஆம் வசனம் சொல்கிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை வெறுக்கிறேன், என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலிருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்வதை இங்கு பார்க்க முடியும். ஒரு பெரிய நீதிமான் நான் இப்பொழுது கர்த்தர் சமூகத்தில் மனம் வருந்துகிறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? கர்த்தர் யோபை ஏற்றுக்கொள்கிறார். யோபை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் யோபுக்காக வழக்காடுகிறார். என்ன சொல்கிறார்? 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் பொழுது கடைசி பகுதி, என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அப்போ யோபு எப்படி பேசியிருக்கார் பாருங்கள், நிதானமாய் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் நிதானமாய் பொறுமையாய் பேசவா இருக்க வேண்டும் என்று தேவன் அறிவிக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல் பேசும் பொழுது அநேக தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்கிறார், அவன் நிதானமாய் பேசினான். அது மட்டுமல்ல, யோபு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். ஒருவேளை அவர்கள் தவறு செய்தாலும் யோபு அவளை மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிலிருந்து மாற்றினார். நான் 2 காரியங்களை மீண்டும் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். யோபு தன்னை அர்ப்பணித்தான், தான் செய்த காரியங்களை குறித்து மனம் வருந்தினான். 2வதாக, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவள் செய்த எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு, அவளை மன்னித்து அவளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்தான். ஆகையால் தான் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். நீங்களும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், சில நேரங்களில் நாம் செய்த தெரியாமல் சில காரியங்களை ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அது மட்டுமல்ல, பிறருக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற்றப்படலாம். ஒருவேளை நமக்கு உதவி யாராவது பேசியிருக்கலாம்,
நமக்கு யாராம சொல்லியிருக்கலாம். அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நமக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம்ம இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதமுள்ள மக்களாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் உங்களுக்காக இருக்கிறது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் பேசியிருந்தால் எங்களை மன்னி ஆண்டவரே. அதே போல நாங்கள் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும். நாங்கள் ஜெபிப்போம். ஆவியானவரே, நீர் எங்கள் தேவன், நாங்கள் உங்களுடைய பிள்ளை. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you பிரியமானவர்களே. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக நான் அறிவிப்பேன். God bless you.